கவிதை பேழை அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். ஆசிரியர் ராஜமார்த்தாண்டன். நில அமைப்புக்கு இயற்கை கொடுத்த மகுடங்கள்தான் மரங்கள். ஆண்டுகள் பல கடந்து மரங்கள் அழிந்தாலும் மரங்கள் பற்றிய நினைவுகள் என்றும் மனிதர்கள் மனதில் அழியாது என்பதை விளக்கும் கவிதை ஒன்றை பற்றி பார்ப்போம். ஊரின் வடகோடியில் அந்த மரம் 5 வயதில் பார்த்தபோதும் இப்படியேதானிருந்தது. 50ஐ தாண்டி இன்றும் அப்படியேதான். ஊரோட வடக்கு திசையில இருக்கிற அந்த மரம் 5 வயசுல பார்க்கும்போது எப்படி இருந்துச்சோ அப்படியேதான் இப்பவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவருக்கு இப்ப வயசு 50 ஆயிருச்சு. தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமாம், அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன். தாத்தாவோட தாத்தா காலத்துல நட்டு வச்சு வளர்த்த மரம் அப்படின்னு என்னுடைய அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன். பச்சை காய்கள் நிறம் மாறிச் செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கும். மரங்கள்ல இருக்கக்கூடிய காயோட நிறம் பச்சை நிறத்துல இருந்து செம்மை நிறத்துக்கு மாறியத பார்த்த சிறுவர்களோட மனங்கள்ல மகிழ்ச்சி பெருகும். பளபளக்கும் பச்சை இலைகளுடே கருநீல கோலிக்குண்டுகளாய் நாவற்பழங்கள் கிளைகளில் தொங்கும். பார்க்கும் போதே நாவில் நீருறும். பளபளன்னு இருக்கக்கூடிய பச்சை இலைகளுக்கு இடையில கருநீல நிறத்துல கோழி குண்டுகள் மாதிரி காட்சியளிக்கக்கூடிய நாவற்பழங்கள் கிளைகளில் தொங்கும். அதை பார்க்கும் போதே நாவில் நீர் சுரக்கும். காக்கை, குருவி, மைனா, கிளிகள், இன்னும் பெயரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்றும் உதிர்த்திடும். சுட்ட பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டம் அலைமோதும். காகம், குருவி, மைனா, கிளிகள், இன்னும் பெயர் தெரியாத பறவைகளுடன் அணில்களும் காற்றும் சேர்ந்து உதிர்த்துவிடும் மண்ணில் விழுந்த பழங்களை பொறுக்குவதற்கு சிறுவர்களோட கூட்டம் அலைமோதும். வயது வந்த அக்காக்களுக்காய் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பொறுக்கும் தங்கச்சிகள். வயசுல பெரிய அக்காக்களுக்காக கையில பெட்டிய வச்சுட்டு ஓடி ஓடி பழம் பொறுக்கி கொண்டிருக்கக்கூடிய தங்கச்சிகள். இரவில் மெல்லிய நிலவொளியில் படையெடுத்து வரும் பழந்தின்னி வாவால் கூட்டம். இரவு நேரத்துல மென்மையான நிலவோட ஒளியில பழங்களை உண்ணக்கூடிய வௌவால்களோட கூட்டம் அதிகமாக வரும். தோப்பு முழுக்க பரவி கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலிலே கிளியாந்தட்டின் சுவாரஸ்யம் புளியமிழாருடன் அப்பா வரும் வரை. தோப்பு முழுக்க பரவலா பரவி இருக்கக்கூடிய குளிர்ச்சியான மரத்தோட நிழல்ல கிளியாந்தட்டு விளையாட்டுல அப்பா புளியங்குச்சியை எடுத்துக்கொண்டு வரும் வரை ஆர்வமாக விளையாடுவோம். நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழலில்தானே. அந்த மரத்தோட நிழல்ல தான் நேற்றைய மதியம் என்னுடைய மகன் நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருந்தார்கள். பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நேற்றிரவு பேய்க்காற்றில் வேரோடு சாய்ந்துவிட்டதாமே. விடிந்தும் விடியாததுமாய் துஷ்டி கேட்கும் பதற்றத்தில் விரைந்து செல்கிறார் ஊர் மக்கள் குஞ்ச குழுவான்களோடு. இத்தகைய பெருமையான வாழ்க்கையை வாழ்ந்த அந்த மரம் நேற்று இரவு வீசிய பெருங்காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டது. விடிஞ்சும் விடியாமலும் இருந்த காலையில துக்கம் விசாரிக்க அவசரத்துல மக்கள் தங்களுடைய குழந்தைகளுடன் வேகமாக செல்கின்றனர். எனக்கு போக மனமில்லை என்றும் என் மன வெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், குன்றுகளின் நடுவே மாமலை போல. எனக்கு போறதுக்கு மனமில்லை என்றும் என் மனதில் குன்றுகளின் நடுவே தோற்றமளிக்கக்கூடிய மிகப்பெரிய மாமலை போல அப்படியே நிற்கிறது அந்த மரம். ஆசிரியர் குறிப்பு: ராஜமார்த்தாண்டன். இவர் கவிஞர், இதழாளர், கவிதை திறனாய்வாளர் என பன்முக திறன்கள் பெற்றவர். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர். ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றவர். சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியுள்ளார். இது போன்ற பாட வீடியோக்களை மேலும் பார்க்க நம்ம ஃப்ரீ ஹேண்ட்ஸ் லேர்னிங் ஹப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க ஃப்ரீ ஹேண்ட்ஸ் சாஃப்ட்வேர் பை பண்றதுக்கு ஸ்கிரீன்ல தெரியிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.